வணக்கம். 15/7/2026 புதன்கிழமை இன்றைய கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமான நாள். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தினை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று. எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற, சிக்கல்கள் தீர்வாக, வீட்டிலும் வெளியிலும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பேசுவதும் பழகுவதும் மிகவும் நன்று இன்றைய நாளில். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். நஷ்டம், அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தினை முற்றிலும் தவிர்ப்பது நன்று. மிருக சிரீசம் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக மாறும். அடுத்தது நாம் காண இருப்பது துலாம். துளாராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறிய வாக்குவாதம் பெரிய அளவுக்கான சங்கடத்தையும், வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரியும் போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். எச்சரிக்கையோடு இருந்தால் சிக்கல்களில் இருந்து விடுபடவும் பொருளாதாரத்தில் மேன்மை அடையவும் செய்யக்கூடிய நாளாக மாறும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்து அனைத்து நிறைவேறி எண்ணங்கள் அனைத்தையும் ஈடேறக்கூடிய நாளாக மாறும். சுவாதி பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். எல்லா இடத்திலும் பணிபுரியும் போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். விசாகம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். இரவு நேரத்தில் பயணம் செய்யும்போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்போடு இருக்க வேண்டிய நாள். அடுத்து நாம் காண இருப்பது விருச்சகம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமான நாள். சர்வ காரியம் கைகூடி வரும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி அடையும். பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படுத்தக்கூடிய நாள். எந்த பணி செய்தாலும் அதில் முழு திருப்தியோடு செய்யக்கூடிய நாளாக மாறும். அனைவரிடத்திலும் அன்பு பண்பு பாராட்டுதல், அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக மாறும். விருச்சிகத்தில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் இரவு நேர பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு வேண்டும். அனுஷம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். சற்று பொறுமை வேண்டும். கேட்டை நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். அடுத்தது நாம் காண இருப்பது தனுசு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு மிக மிக சிறந்த நாள். சர்வகாரிய வெற்றி, சர்வ எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சியில் கை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி அடையும். நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். இன்றைய நாளில் சகல காரியத்திலும் எண்ணம் போல் வாழ்க்கை அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள். மூலம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். போராடம் சற்று பொறுமை வேண்டும். செய்யும் வேலையில் கவனத்தோடு இருங்கள். உத்திராடம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும் இன்றைய நாளில். வணக்கம்.